வணக்கம் குருஜி. வணக்கம். மீன ராசியில இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இப்ப மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மேஷ ராசியில 3 நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இந்த 3 நட்சத்திர காலங்கள் 25 டேஸ், அதாவது 25 நாட்கள். இப்ப குருவும் மிதுன ராசியில வக்கர நிவர்த்தி ஆயிட்டார். அதே மாதிரி சனி பகவானும் மீன ராசியில இருக்கிறார். இந்த காலகட்டங்கள்ல சுக்கிர பகவான் 12 ராசிகளில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானாதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி, இந்த ரெண்டு பாவத்துக்கு அதிபதியாக சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய பயிற்சி. இது 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வரார். அதாவது இந்த சுக்கிர பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு வரார். இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் இந்த சிம்ம ராசிக்கு? ஏன்னா அஷ்டம சனி போயிட்டு இருக்கு, நம்ம அதுலயும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை தான். இப்போ அஷ்டம சனி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த சுக்கிர பகவானாவது ஓரளவுக்கு ரிலீஃபை கொடுக்குமா? இந்த சிம்மராசி நேர்கள் அப்படிங்கும்போதே இவங்க கொஞ்சம் ஆளுமை நிறைந்தவர்கள். எந்த கஷ்டம் வந்தாலும் அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிற ஒரு திட்டமிடல் அவங்களுக்கு இருக்குது. அப்படின்னாலும் இப்போ குரு அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். 11ஆம் பாவம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். தனக்காரகன் 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் எல்லாமே. அதே சமயம் இந்த சுக்கிரனும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் மறைந்தாலும் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்தார். அந்த அளவுக்கு பெரிய நன்மைகள்னு இல்லை. ஆனால் இப்போ பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய சுக்கிரபவன் கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா 9ஆம் பாவம் பாக்கியம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்துடுச்சு, அதுலேயே வந்துடுச்சு பாக்கியம் அப்படின்னாலே என்ன, நம்ம அந்த பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த 3ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு நன்மைகளை கொடுப்பார். அதே சமயம் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். ஸோ அஷ்டமஸ்தானத்துக்கு வந்துட்டாரேன்னு எல்லா சிம்மராசிகளுக்காரங்களும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு நிதானமாக சூதனமாக நடந்துக்கிட்டாலே போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த 6ஆம் இடத்து அதிபதி தான் சனி பகவான். நம்ம 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல மறைகிறார். அப்படிங்கும்போதே கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு பாவமும் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்போ சில பேருக்கு தூக்கி விடக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த சனி பகவான் கொடுப்பார். ஸோ உழைச்சா கண்டிப்பாக வெற்றி இவங்களுக்கு அப்படின்னு இந்த சனி பகவான் கொடுப்பார். அப்போ இந்த குருவும் பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது கண்டிப்பாக நன்மைகளை அற்புதமாக செய்வார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு. இப்ப படிக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தடைப்பட்டிருக்கு. இன்னொன்று டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. படிக்கிற காலகட்டத்தில் இந்த அஷ்டம சனினால டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. ஒரு சில கிரக நகர்வுகளாவது ஒரு மாற்றத்தை கொடுக்குமா? ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு அது ராசி பலனா என்னன்னு தெரியாதவங்களா இருக்கிறாங்க ஒரு சில பேர். இன்னொன்னு தசாபுத்தினா என்னன்னு தெரியாம இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்காங்க, நான் கஷ்டப்பட்டுன்னு வராங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கும்? படிக்கிற குழந்தைகள் அது நீங்கள் சொல்ல மாதிரி வெளிநாட்டில் படித்தாலும் சரி, எங்கே படித்தாலும் சரி, இவங்க கான்சன்ட்ரேஷனை அதிகமாக வச்சுக்கணும். வேறு வழியே கிடையாது. ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கும்போதே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கும். ஆனால் படிப்புங்கும்போது தடையை தான் கொடுப்பார். ஏன்னா அந்த தடையை மீறி படித்தாதான் வெற்றியை கொடுப்பார் சனி பகவான். அப்போ இந்த தடை தாமதங்கள் கட்டிங் எல்லாமே நடக்கும். அப்போ கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக வேணும். அப்போ இந்த ஃபுல் இதோடு அவங்க படித்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு உயர்வை அவங்க அடையலாம். பெண்களுக்கு கடன் சுமையில இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க. இன்னொன்னு கடனுக்காக ஏதாவது ஒரு பண உதவி கிடைக்காதா அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களும் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இப்ப பணம் ஏதாவது ஒரு வகையில வருமா? கண்டிப்பா. இப்ப ஏகப்பட்ட கடன்ல சிக்கினவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கண்டிப்பா கிடைக்கும். கடனே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிதுரார்ஜித சொத்துக்கள், அப்பா வழி சொத்துக்கள்லாம் வரத்துக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதேமாரி மூத்த உடன்பிறப்புகள் இவங்கெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆனாலும் அஷ்டமத்து சனி அப்படிங்கிறனால இவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். முக்கால்வாசி கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் அவங்க எப்போவுமே கவனமாக இருந்தால் தான் நல்லது. இப்போ இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் திருமண ரீதியா நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க. ஒண்ணு திருமணம் நடக்காம இருக்கு அஷ்டம சனினால, இன்னொன்னு திருமணம் நடந்து பிரச்சனைகளா இருக்காங்க. ஒரு சில பேர் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையா இருக்காங்க, அது வேற கதை. இப்ப கஷ்டப்படக்கூடியவர்கள் திருமண வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, பொருளாதார வாழ்க்கை ரீதியா நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய நபர்களுக்கு பெண்களுக்கு எப்படி இருக்கும்? பெண்கள் அப்படிங்கும்போதே கண்டிப்பாக கணவன் மனைவி அப்படிங்கும்போதே அவங்களுக்கு ஏன்னா இந்த சிம்மராசி நேயர்களுக்கு எப்போவுமே ஒரு ஆளுமை அப்படிங்கும்போதே ஒரு டாமினேஷன் இருக்கும். அந்த டாமினேஷனை கொஞ்சம் அவங்க குறைச்சிக்கிட்டாங்கனாலே ரொம்ப நல்லது. அதே சமயம் நீங்கள் கேட்ட மாதிரி இந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் அப்படிங்கும்போது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7ஆம் பாவத்தில் ராகு இருக்கார். 7ஆம் பாவத்தில் ராகு இருந்தால் கூட குரு 9ஆம் பார்வையை பார்க்கறதுனால இவங்களுக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடந்துடும். திருமணமாகலையா திருமண யோகம் உண்டாயிடும். இந்த 25 நாள்லேயே சுக்கிரனும் ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு திருமண யோகத்தை
உண்டு பண்ணிடுவார். அதே சமயம் கணவன் மனைவி உறவு அப்படிங்கும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் தான் ரொம்ப நல்லது. ஏன்னா அஷ்டம சனி இருக்கு. அஷ்டமத்து சனி இருக்கு. இப்போ வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு சரி, இங்க இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு சரி, இல்ல தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இவங்களுக்கு வந்து சுக்கிர பயிற்சினால என்ன பலன்கள், ஒரு நல்ல ஒரு மாற்றமா அது வருமா? ஏன்னா வேலை ரீதியா கொஞ்சம் பிரச்சனையில இருக்காங்க ஒரு சில பேர் வந்து இடமாற்றங்களை கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து வேலை ஏதாவது மாத்தலாமா? ஏன்னா இந்த டைம்ல தான் அது தோணும். சனி வந்து 8ஆம் இடத்துல இருக்கும்போது ஏதோ ஒரு தூண்டுவார், வேலையை விட்டுட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில வந்து சிக்க விடுறதுக்கு. இது வந்து தசாபுத்தி ரீதியா ஒரு சில பேருக்கு சரியில்லைன்னா அது மாதிரி பிரச்சனைகள் வரும். ஆனா சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? கண்டிப்பாக இது அற்புதமானது. என்னென்னா இப்போ வெளிநாட்டில் வசிக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. என்னென்னா உத்தியோகத்தை விட்டுட்டு வந்துடலாமா, இல்லை என்ன பண்ணலாங்கிற ஒரு தாட்டே அவங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு குழம்பி போயிருக்காங்க சில பேர். நீங்கள் சொல்ல மாதிரி தசாபக்தி கரெக்டாக இருந்து சில பேருக்கு ஒரு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னா அவங்களாம் சமாளிச்சிடுறாங்க. சில பேருக்கு கொஞ்சம் அந்த சிம்மராசி நேயர்களுக்கு கொஞ்சம் ஒரு டென்ஷன் இருக்குது. ஏன்னா 7ஆம் பாவத்தில் ராகு, அதே சமயம் ஜென்மராசியில் கேது. ஜென்மத்தில் கேது வந்தாலே உங்களுக்கே தெரியும் குழப்பம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு ஞானம், இந்த குழப்பம் கிடைச்சா தான் ஒரு விடிவு கிடைக்கும் அப்படிங்கிறனால. அப்போ இந்த குரு வந்து இப்போ ஃபேவரபிளாக இருக்கார். அதே சமயம் சுக்கிரனும் இப்போ 9ஆம் பாவத்துக்கு வரார். அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் இவங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். சிம்மராசிக்கு பொது பலனா எல்லாருக்குமே சேர்த்து, குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது என்ன தரும்? யாராக இருந்தாலும் சிம்மராசியை பொறுத்த வரையில் கண்டிப்பாக அவங்க எல்லா விஷயத்துலையும் கேர் எடுத்துக்கணும், கவனம் கண்டிப்பாக. அதேமாரி பேசுகிற வார்த்தைகள்லையும் கவனமாக இருக்கணும். ஏன்னா அஷ்டமத்து சனி அப்படிங்கும்போது எப்போவுமே நாக்கில் தான் வந்து உட்காருவார். ஏன்னா அப்போ தான் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். அப்போ தான் அதுக்கு ஒரு பெரிய மைனஸ் அதெல்லாம் வரத்துக்கு. ஸோ வாக்கு சுத்தம் கண்டிப்பாக வேணும், பேச்சு வார்த்தையில் கரெக்டாக இருக்கணும். மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த சுக்கிர பகவான் அனுகிரகமாக இருப்பார். ஏன்னா 9ஆம் பாவம்ங்கிறது நல்ல ஒரு இடம் தான். குருவும் நல்ல 2 குருவும் நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். பரிகாரம், இந்த பரிகாரம் பண்ணீங்கன்னாக்கா அந்த அஷ்டம சனியோட தாக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஒண்ணு. இன்னொன்று வந்து கடன் பிரச்சனை இல்லைன்னா மன உளைச்சல், இது மாதிரி ஒரு சில நெருக்கடிகளை அனுபவிக்கக்கூடிய நபர்களுக்கு இது மாதிரி பரிகாரம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அப்படின்னா என்ன பரிகாரம்? கண்டிப்பாக இப்போ அஷ்டமத்து சனி ஓடிட்டு இருக்கிறதுனால இவங்க வந்து கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து சிவஸ்வரூபி, சிவனோட அம்சம். அப்போ ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண இவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக அந்த அஷ்டமத்து சனியோட தாக்கம் குறையும். அதே சமயம் சுக்கிரனோட ஒரு அனுகிரகம் கிடைக்கணும், ஒரு பொருளாதாரம், ஒரு சந்தோஷம். ஏன்னா சுக்கிரனாலே சந்தோஷம், அந்த சந்தோஷம் நல்லபடியாக கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க மகாலட்சுமியை வழிபாடு பண்ணணும். அது குபேரலட்சுமி, அது ரொம்ப விசேஷம். ஓம் ஸ்ரீ குபேரலட்சுமியே நமக அப்படின்னு தினந்தோறும் சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர சொல்லுங்க. ஏன்னா அந்த அஷ்டமத்து சனியோட இதையும் தாக்கமும் குறையும். இந்த குருவோட, அதாவது குருவோட லாபஸ்தானத்தில் இருக்கிறது அந்த இதுவும் கிடைக்கும். அதே சமயம் சுக்கிரனோட ஒரு நன்மையும் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக வெள்ளிக்கிழமை அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலே ரொம்ப அற்புதமான பலன்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.